தங்கமே, ஏன் உனக்குள் இத்தனை குழப்பம்? எதற்காக உனக்குள் இத்தனை பதற்றம்? ஏன் இந்த வீணான கவலை? அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. நான் உனக்காக வேலை செய்கின்றேன். நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல்களை கேட்டேன். நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கிறாய். இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து நான் உன்னை விடுவித்து உள்ளேன் என்பது உனக்கே தெரியும். உனது பிள்ளைக்காக என்னவெல்லாம் வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன. இப்பொழுது உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாகி உள்ளாய். நான் இருக்கும்போது நீ எதற்காக பயப்பட வேண்டும் தங்கமே? உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன். உன் நம்பிக்கை தளரும் விதத்தில் செய்திகள் வந்தால் தைரியமாக இரு, பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலை தோன்றக்கூடும். எதை கண்டும் நீ அஞ்சாதே. உன்னை காக்க நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உன் நினைவில் வைத்துக்கொள். உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு உன்னை கரை சேர்ப்பது என்னுடைய தலையாய கடமை. உன்னுடைய கோரிக்கைகள் யாவும் என்னிடம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலைகளிலும் நிராகரிக்கப்பட்டதே இல்லை. குறித்த நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி அருள்வேன். நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கி தருவேன் என்ற திடமான நம்பிக்கையும் பொறுமையும் இரண்டும் உன்னிடத்தில் வேண்டும். இப்பிறவி மட்டுமல்ல, இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எனது பக்தர்களை நான் காப்பாற்றுவேன் என்பதை சிவன் பக்தர்கள் அனைவருமே நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னை தோள் தாங்கி கொடுத்து நான் அரவணைப்பேன். 100 முறை நீ உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் சிவனப்பா தருவேன். நீ கவலைப்படாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு தங்கமே. என் பிள்ளையின் சந்தோஷம் எனது சிரிப்பு. உனக்கு வரப்போகும் ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றுகிறேன். நீ தைரியமாக இரு. ஓம் நமச்சிவாயா.